ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம ஐயப்பனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஐயப்பனோட இந்த வரலாற்றை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த சபரிமலை ரிலேட்டட் கொஞ்சம் விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ கார்த்திகை மாசம் அப்படின்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாசம் அப்படின்னா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மழை காலம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நடைமுறையில கார்த்திகை மாசம் அப்படின்னா எல்லாருக்கும் மனசுல பதியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலை யாத்ரா. இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் சபரிமலைக்கு போயிருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கைங்கிறது ஜாஸ்தியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயப்பனோட ஆசீர்வாதம்ங்கிறது பல பேருக்கு கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது சபரிமலைங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது டூரிஸ்ட் பிளேஸோ இல்ல சும்மா போய் சுத்தி பார்க்கக்கூடிய இடமோ நம்ம நினைக்க கூடாது. அது ஐயப்பன் அருள் தரக்கூடிய இடம். அதனால சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டுக்கிறோம் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா தவறாம 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை போய் பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு கோரிக்கையோட ஐயப்பனை போய் பார்க்கிறோம் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நீங்க வச்ச கோரிக்கை அந்த ஆண்டுக்குள் உங்களுக்கு நிறைவேறும். காரணம் ஏன் அப்படின்னா, நான் ஏன் எல்லாருக்கும் பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 48 நாள் ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அந்த விரதங்களை நீங்க கடுமையா இருக்கும் போதுதான் ஐயப்பன் உங்களுக்கு அந்த அருள்ங்கிறத தாராளமா அள்ளி தருவார். முதல் விஷயம். அதனால சும்மா ஒரு வாரம் மாலை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் சும்மா போய் சபரிமலை போய் பார்த்துட்டு வர்றது, அதெல்லாம் தயவு செய்து பண்ண வேண்டாம். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்னே நான் சொல்றேன். காரணம் ஏன் அப்படின்னா, முதல்ல 48 நாள் எல்லாரும் விரதம் இருந்து, அதுவும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா அந்த பெரிய பாதை போங்க. அதாவது பெருவழின்னு சொல்லக்கூடிய இடம். எருமேலியிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா 48 மைல் நீங்க போய் சன்னிதானத்துல போய் ஐயப்பனை பாக்குறீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், உங்களோட விரதம்ங்கிறது அவ்வளவு தீர்க்கமா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா 24 வருஷம் கிட்ட போயிருக்கேன் சபரிமலைக்கு, தொடர்ந்து போயிருக்கேன். இந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்ப நான் என்னோட குடும்ப சூழ்நிலை என்னால சபரிமலைக்கு போக முடியல. ஆனா இப்பவும் அந்த கார்த்திகை மாசம் வந்தது அப்படின்னா நான் சரணங்களை சொல்லிட்டு தான் இருப்பேன். என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுதான் மெயினான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா ஐயப்பன் மனசுக்குள்ள வந்துடுறாரு. அதாவது நம்ம இப்ப மாலை போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோ, மாலை போட்டு கார்த்திகை 1ஆம் தேதி இன்னைக்கு மாலை போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்திலேருந்து நம்ம ஐயப்பனை தவிர எதுவும் நினைக்க கூடாது. அதான் ஒரு மெயினான விஷயம். நிறைய பேர் மாலை போட்டுக்கிறாங்க. மாலை போட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாலையை சட்டைக்கு மேல வெளியில எடுத்து விடுறது, டிஷர்ட்டுக்கு மேல வெளியில எடுத்து விடுறது, அதை ஒரு பேஷனா நினைச்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தவற பண்ணக்கூடாது. மாலை போட்டுக்கிறதுங்கிறது நம்ம விரதத்தை மேற்கொள்ள போறோம், அதுக்கு அடையாளம் தான் அந்த மாலை. நம்ம ஏன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், அந்த கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டி, அதை தவிர காவி வேஷ்டி இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்க்க வரவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஓ இந்த பையன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான் அப்படிங்கும் போது அவங்க நம்ம கிட்ட நேரம் வராம ஒதுங்கி போயிடுவாங்க. காரணம் ஏன்னா அவங்க குளிக்காம இருப்பாங்க, இல்ல மடி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க விலகி போயிடுவாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் அங்கீகாரத்துக்கு தான் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஐயப்பன் பண்ணியிருக்காரு. அது தவிர மாலை போட்ட உடனே இந்த 108 சரணத்தை முதல்ல நம்ம சொல்ல பழகணும். சரணம் மாத்திரம் சொன்னதோட நம்ம முடிக்க கூடாது. அதுக்கப்புறம் நமஸ்கார ஸ்லோகங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீ சொல்ல பழகணும். காரணம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் சொல்ல சொல்லதான் உனக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன், உங்க வீட்டுக்கு பெரிய வைப்ரேஷன். ஓ சரணம்னு இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சரணத்தை சொல்லலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா, அரியர சுதனே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா, ஈஸ்வரன் யசோதனே சரணமையப்பா, மாளிகபுரத்து மஞ்சமாதேவி லோக மாதாவே சரணமையப்பா, வாவர் சுவாமியே சரணமையப்பா, கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா, பெரிய கெடுத்த சுவாமியே சரணமையப்பா, சிறிய கெடுத்த சுவாமியே சரணமையப்பா, வனதேவதமாரே சரணமையப்பா, வைக்கத்தவன் மைகனே சரணமையப்பா, பாயசன்ன பிரியனே சரணமையப்பா, வன்புலி வாகனனே சரணமையப்பா, வரப்பிரதாயகனே சரணமையப்பா, பாகவதோத்தமனே சரணமையப்பா, பொன்னம்பல வாசனே சரணமையப்பா, மோகினி சுதனே சரணமையப்பா, மோகன ரூபனே சரணமையப்பா, வில்லன் வில்லாளி வீரனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா, கலியுக வரதனே சரணமையப்பா, 18ஆம் படிக்குடைய நாதனே சரணமையப்பா. இதை சொல்ல பழகணும். நான் சில சரணங்கள் சொல்லியிருக்கேன். இது மாதிரி 108 சரணம் இருக்கு.
இந்த 108 சரணத்தையும் நீங்க வந்து சொல்ல பழகணும். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நமஸ்கார ஸ்லோகம் அது வந்து கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். லோக வீரியம் மகாபூஜ்யம் சர்வ ரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியம் சுவாமியே சரணமையப்பா விப்ரபூஜ்யம் விஸ்வபந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமியம் சுவாமியே சரணமையப்பா மத்தமாதங்க காமணம் காருண்யாமிருத பூஜிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியம் சுவாமியே சரணமையப்பா பாண்டியேஷ வம்சதிலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆத்ரத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியம் சுவாமியே சரணமையப்பா பூதநாத சதானந்தா சர்வபூததயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ சுவாமியே சரணமையப்பா. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு சில தப்பு செஞ்சிருப்பீங்க, தெரியாம சில தப்புகள்லாம் செஞ்சிருப்பீங்க. அதுக்கு ஐயப்பன்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வந்து வாசகம் இருக்கு, அதையும் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஓம் அடியேன் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்தரல வேண்டும். ஸ்ரீ சத்தியமான பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் காசி ராமேஸ்வரன் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுகவர்தன் அனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. இத வந்து சொல்ல பழகணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னா, சில பேர் புக்கை பார்த்து படிப்பாங்க, தவறு கிடையாது, புக்கை பார்த்து தாராளமா படிக்கலாம். ஆனா இந்த 48 நாளும் நீங்க இந்த புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐயப்பனோட துதிகள் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அதை தவிர இந்த நமஸ்கார ஸ்லோகங்கள், அதை தவிர ஐயப்பன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வாசகங்கள் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இதெல்லாம் வந்து தாராளமா பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஐயப்பனை நினைச்சு நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா அதை தவிர நமக்கு என்ன வேலை இருக்கு? அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், ஐயப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா வெளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்காம இருக்கிறது நல்லது. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல யார் வீட்லயா கல்யாணம் இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து முடிஞ்சதுன்னா போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. என்னடா வந்து இந்த மாதிரி சொல்றாரு இவரு, போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. காரணம் ஏன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நண்பர்கள்லாம் வரும்போது அதுல ஆணும் வருவாங்க பெண்ணும் வருவாங்க, வரும்போது உங்களை தொட்டு பேசுவாங்க. அவங்களோட அந்த மடி ஆச்சாரம்ங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கும் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, சில பேர் வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அன்புனால உங்களை கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாலை போட்ட அந்த விரத காலத்துல அம்மாவை தவிர நம்ம விரல் வந்து வேற எந்த பெண்கள் மேலும் படாம பார்த்து கொள்றதுதான் நல்லது. ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, அவர் வந்து பிரம்மச்சரிய கடவுள். நீங்க எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாம், ஐயப்பன் வந்து உங்களை மன்னிச்சுடுவார். ஆனா பிரம்மச்சரியத்துல வந்து நம்ம தவறு பண்ணவே கூடாது. அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா நான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆபீஸ்க்கு போறோம், இந்த காலத்துல வந்து மாலை போட்டு நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. வெளியில ஆபீஸ்க்கு போறோம் அப்படிங்கும் போது நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம சீட்ல இருக்கிறதோட நிறுத்திக்கணும். அங்க போயிட்டு நம்ம ஓரமா நின்று ஒரு 10 நிமிஷம் பேசுறது, வெளியில போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. காரணம் ஏன்னா விரதம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 48 நாள் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா ஐயப்பனை தவிர மனசுல எதுவும் வரக்கூடாது. அது தவிர மெயினா வந்து மொபைல்ல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பார்க்கறதுனால மனசுல வந்து சில வந்து சஞ்சலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணினீங்கனாலே இந்த விரதத்துக்கு வந்து எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. அதனாலதான் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்துல மாலை போட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அங்க போய் நைட்டு வந்து படுத்து ஸ்டே பண்ணிட்டு விடிய காத்தால வந்து தலைக்கு குளிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அந்த 48 நாளும் பாத்தீங்கன்னா அவங்க கோயில்ல தான் நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு விரதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ஸா பண்ணி கடைபிடிச்சாங்க. நம்பியார் சொல்லக்கூடிய பதிவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்பியார் குருசாமி சொல்லியிருக்காரு, அதாவது விரதத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கடுமையா இருக்கோமோ ஐயப்பனோட அருள்ங்கிறது அவ்வளவு கடுமையா இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது, மற்ற இடங்கள் மாதிரிலாம் கிடையாது. அது தவிர மாலை போட்டுட்டு நம்ம சபரிமலைக்கு போறோம்னா ஏன் நான் பெரிய பாதை போகணும்னு உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த 48 மைல் நீங்க நடக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மகத்துவம் விசேஷங்கள் ஜாஸ்தி. ஒண்ணும் கிடையாது, அழுதா ஏற்றம் அழுதா இறக்கம். சத்தியமா சொல்றேன் சார், அந்த இடத்துல
நீ மனசுக்குள்ள நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அது நம்ம முன்னாடி கண் முன்னாடி வந்துட்டு போகும். ஏன்னா கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம், அதே மாதிரி அழுதை ஏற்றம் அழுதை இறக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு முட்டியும் உடைச்சிருவார் ஐயப்பன். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல நமக்கு மனசுக்குள்ள தோணும், ஐயோ நம்ம விரதம் வந்து இன்னும் கடுமையா இருந்திருக்கணும், ஐயப்பா மன்னிச்சுடுன்னு மனசுக்குள்ள நம்ம ஐயப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணத்தை வந்து நமக்கு ஐயப்பன் வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். காரணம் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மலைக்கெல்லாம் நம்ம சாதாரண நாள்ல எல்லாம் போய் வர முடியாது சார். உண்மை அதுதான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாலையை போட்டுண்டு ஒரு தடவை அந்த 48 மைல் நீங்க நடந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மகத்துவம் நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த கரிமலை ஏறும் போதெல்லாம் அந்த மூலிகையோட அந்த வாசனை வரும், அந்த காத்து வரும். இந்த காத்தை நீங்க சுவாசிச்சதுனால எவ்வளவு பேருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் சரியாயிருக்கு, எவ்வளவு பேருக்கு இந்த மூச்சு விடக்கூடிய அந்த சிரமங்கள் எல்லாம் சரியாயிருக்கு. காரணம் ஏன் அப்படின்னா மலையில இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாமே, மரங்கள் எல்லாமே மூலிகை மரங்கள். அதோட காத்து உங்க மேல படும் போதே உங்களுக்கு உடலுக்கு வந்து அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது வந்து மருத்துவ ரீதியா கண்டுபிடிச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால ஒரு தடவை எல்லாரும் வந்து இந்த பெரிய பாதை போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா லைஃப் லாங் நீங்க சபரிமலைக்கு போகும்போது பெரிய பாதை போகணும்னு நினைங்க, ஐயப்பன் உங்களை கூட்டிட்டு போவார். ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் நீ ஆசைப்பட்டா சபரிமலைக்கு போக முடியாது, ஐயப்பன் உனக்கு வந்து ஆசைப்படணும். உன்னை சபரிமலைக்கு வர வைக்கணும்னு ஐயப்பன் நினைச்சா மாத்திரம்தான் நம்ம அந்த மலையை ஏற முடியும். இல்லைன்னா எப்ப வேணாலும் அந்த மாலையை வந்து கயற்றத்துக்கு அவர் வந்து வழி பண்ணிடுவார். நான் இது வந்து அனுபவபூர்வமா கண்ட உண்மையான விஷயம். எனக்கு 24 மலை கண்டினியூஸா நான் போயிருக்கேன். அந்த 24 மலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 24 மலையும் பாத்தீங்கன்னா ஒரு பாடம் வந்து எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள், ஒரு அனுபவங்கள் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள். உண்மையா நான் பொய்க்கு சொல்லல. நான் லைஃப்ல வந்து இவ்வளவு தூரம் ஒரு பேட்டி கொடுப்பேன், எனக்கு இவ்வளவு வந்து ஜாதகத்துல இவ்வளவு வந்து கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இதெல்லாம் லைஃப்ல நான் நினைச்சதே கிடையாது. இது எல்லாமே வந்து குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், ஐயப்பனோட அனுகிரகம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த விரதத்தை நீங்க வந்து நிறைய மேற்கொள்ள ஸ்ரத்தையா மேற்கொள்ள நிச்சயமா சொல்றேன், ஐயப்பனோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்துன்றதோட நிறுத்திடாதீங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து தயவு செய்து அனுப்புங்க. உங்களோட மாலை போட்டிருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்புங்க. அவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா புத்தாண்டு வரல, அதுக்குள்ள வந்து சொல்றாரு நீங்க நினைக்காதீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் வியூவர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாரும் இந்த புத்தாண்டுல சகல சௌபாகியத்தோட, தேக பலத்தோட, ஆயுள் பலத்தோட, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐயப்பன் அருளால தீர்காயுசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள், நன்றிகள்.